ஒரு மருத்துவருக்கும் ஆசிரியருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. ஆம், மருத்துவர் ஒரு மனிதனை பிணமாக்காமல் இருக்க வேண்டும், ஆசிரியர் ஒரு மனிதனை நடைபிணமாக்காமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நம்மில் இருந்து பல மருத்துவர்கள் இங்கே வர இருந்திருக்கிறார்கள். அவர்களில் ஒருவராக மருத்துவர் சொக்கலிங்கம் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். எங்கள் இதயம் முழுக்க நிறைந்திருக்கிற ஒரு மனிதரை பற்றி இதய நிபுணர் இந்த அரங்கில் பேசுவது எங்களுக்கும் கூடுதல் மகிழ்ச்சியும். என் உறவினர்கள் அனைவரையும் இந்த துயரமான நிகழ்ச்சியில் சந்திப்பதில் வருத்தமாக இருந்தாலும் வருத்தங்களை நான் பகிரும் பொழுது வருத்தங்கள் குறைந்துவிடும், மகிழ்ச்சியை பகிரும் பொழுது மகிழ்ச்சி பல மடங்காக கூடிவிடும். இருவரும் நம்முடைய சங்கத்தின் இரு கண்களாக வாழ்ந்து வந்தார்கள். இரு கண்களை இழந்து நாம் வாழும் பொழுதும் அவர் விட்டு சென்ற விஷன் நாம் கடைபிடித்தால் நம்மை மேன்மைப்படுத்தும் என்பது மாற்று கருத்தில்லை. அப்போ மூலம்தான் போடி ரவிப்பிள்ளை அந்த தனவேன் மூவரும் தான் இப்பாவுக்கு சொற்களுக்கு அறிமுகப்படுத்தினார்கள். அவர் மூலம் நாம் தலைவருக்கு இடையே நெருங்கிய உறவினர்கள் அனைவரும் ஆகிவிட்டோம். எப்பொழுதெல்லாம் பெங்களூர் செல்லணும் அந்த மீட்டிங் அனைத்திற்கும் வருவார் அவர்கள். சமீபத்தில் ஒரு 8 ஸ்டேட் அமெரிக்காவுக்கு போயிருந்தேன். போகின்ற இடமெல்லாம் சொக்கலிங்கம் ஏன் உன் உறவினரை காப்பாற்றவில்லை? ஒரே கேள்வி. எவர் 1000 அப்போவிடம் சென்றால் ஏதாவது பிரச்சனை தான் சொக்கலிங்கத்துக்கு அனுப்பிச்சி விட்டுருவார். அவரும் நிறைய பேஷண்ட்டை கூட்டு வந்திருக்காரு, பெண் கூட சொல்லியிருக்காங்க. அவர்கள் திருப்பி ஒரு முறை நீ செக்அப் வந்தது 10 வருடம் 20 வருடத்துக்கு ஒரு முறை வந்தால் போதும் என்று கூறினேன். கடைசி வரை வரவில்லை. அதுக்காக சொல்லவில்லை, வந்திருந்தால் சொற்களையும் நான் காப்பாற்றி போனான் என்று எனக்கு தெரியாது. அவர் என்னை பொறுத்தவரை இருவருமே அவரிடம் இருந்த ஒரு குணம், they are very honest, very intelligent, very perfect. இந்த 3 குணங்கள் இருப்பவர்களிடம் தான் வெகு சீக்கிரத்திலே இறந்து விடுகிறார். அதற்காக நான் அவரை இம்பர்ஃபெக்டோ டிஸ்ஆனஸ்டோ அப்படி ஆக வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஆக வேண்டும் என்று சொல்லவில்லை. அந்த குணத்திலே உள்வாங்கி தன்னை காப்பாற்றிக் கொள்ள ஒரு சக்தியாக மாற வேண்டும். நாம் அப்போ சொல்ற சரி ராஜனும் சரி அவர் எடுத்துக்கொண்ட அனைத்தும் அதை ஒரு மிஷனாக விஷனாக அது பேஷனாக கடைசி வரை மக்களுக்கு சிந்தனை செய்து கொண்டிருந்தார். அப்போ பொறுத்தவரை இப்பாவுடன் he was living in Impa, with Impa, for Impa all the time. அவர் விட்டு சென்ற அனைத்தும் நாம் உயிருடன் இருக்கின்றவை செல்லாது. நான் எப்பொழுதும் சின்ன ஒரு கருத்து என் உறவினர்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். இறந்தவர்கள் எவராக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள். அதை ஏற்றுக்கொண்டு அப்போ ராஜனும் சொற்களின் இடம் உள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் இருவருக்கும் இறப்பு என்பது சொற்களின் இறக்கும்போது தான் இறப்பை தவிர அதுவரை அவர் இறக்கவில்லை என்று முடிவு பண்ணிவிட்டார். அவர்கள் மனித சமுதாயம் இருக்கின்றவரை இறப்பே இருக்கார் என்று மாற்று கருத்தில்லை. ஒன்றே ஒன்று சொல்லி விடைபெறுகின்றேன். இங்கே இருக்கின்ற உறவினர்கள் அனைவரும் குறைந்தது 100 வரை சொற்களின் உறவினர்களாக இருக்க வேண்டுமே தவிர நண்பர்களாக இருக்க வேண்டிய நோயாளிகளாக வர வேண்டாம் என்று முடிவு பண்ணிவிட்டால் ஒன்றே ஒன்று கேட்கின்றேன். இதயம் பேச கற்றுக்கொண்டது உங்களிடம். இதயம் பேசுகின்றது. இதயம் பேசினால் அது என்ன கேட்கும் உங்களிடம்? இதயம் பேசுகின்றது என்ன கேட்கும்? ரைட்டோ தப்பா ஆன்சர் சொல்லுங்க. ஐசரி இதயம் பேசினால் என்ன கேட்கும்? ஐயா மரியாதை எது கேட்கும்? இதயம் லேப்டாப் ஸ்டெரோஸ்கோப் வச்சுக்காக சொல்லலை. இதயம் பேசினால் என்ன கேட்கும்?
இந்த வானிலை கேட்கும் என்னமா கேட்கும் இதயம் பேசினார். ரைட்டோ தப்ப சொல்லுங்க. இதயம் கேட்பது ஒன்றே ஒன்று. நீ வைத்திருக்கின்ற பட்டங்களோ பதவியோ சொத்தோ பணமோ எதுவுமே தேவையில்லை. இதயத்திற்கு தேவை ஒன்றே ஒன்று. நீ மகிழ்ச்சியாக மட்டும் இரு. அந்த மகிழ்ச்சி என்பது எதில் கிடைக்கும் என்றால் தன்னிடம் இருப்பதை கொடுப்பதில் மட்டும்தான் மகிழ்ச்சி. அறிவாக நேரமாக உழைப்பாக பணமாக கொடுத்து கொண்டே இருங்கள். மகிழ்ச்சி என்று குறையாது. உங்கள் ஆயுள் என்று கூட்டிக் கொண்டே போகும். ஸோ மகிழ்ச்சி என்பது எது இருக்குன்னு சொன்னேன், கொடுப்பது. அதை விட பல மடங்கு மகிழ்ச்சி எதுவாக இருக்க முடியும் சொல்லுங்க பார்ப்பேன் உறவினர்கள். அதை விட மிக்க மகிழ்ச்சி எதுவாக இருக்க முடியும்? கொடுப்பதில் மகிழ்ச்சி. இது கரெக்டாக ஆன்சர் பண்ண அவங்களுக்கு 1000 ரூபாய் என் பர்சனல் கொடுக்க உடனே டக்குன்னு எழுதிக்கிட்டாங்க இந்த அம்மா. ஸோ கொடுப்பதில் மகிழ்ச்சி ஸ்ரீதர். அதை விட பல மடங்கு மகிழ்ச்சி எதுவாக இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? பெறுவது மாதிரி மகிழ்ச்சி குறைவதற்கு வாய்ப்புள்ளது. கொடுப்பதில் மகிழ்ச்சி என்றால் அதை விட பல மடங்கு மகிழ்ச்சி விட்டு கொடுப்பதில் என்று உணர வேண்டும். விட்டு கொடுக்கின்ற பக்கம் வந்துவிட்டால் எந்த உறவும் அழிக்க முடியாது. அதற்காக தான் அடிக்கடி சொன்னேன், உறவினர் அனைவருக்குமே இந்த கையில் வைத்திருப்பது தான் ஒரு பாயிண்டர் லேசர் பேனல் எல்லாமே இருக்கு. இந்த வாழ்க்கையை கோடாக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வாழ்க்கையின் கோடு என்பது நம் கையில். நம்பிக்கையில் தன்னம்பிக்கையில் மூட நம்பிக்கை அற்று தயவுசெய்து நான் சொல்லுகின்றேன், 3 மந்திரங்களை கடைபிடிக்க வேண்டும். நீ கூடவே சொல்லுங்களா? தயவு செய்து 3 மந்திரங்கள். எண்ணும் எண்ணம் சீராக சொல்லுங்க. உண்ணும் உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி. இந்த 3 மந்திரங்களை கடைபிடித்தால் இந்த இடைவெளி என்ற கோட்டை தயவு செய்து பாருங்கள், நீங்கள் கூட்டிக் கொண்டே போக முடியும். இல்லை படித்துக் கொண்டு இறந்து விடுவீர்கள். சொற்களையும் கற்றதை அனைத்தும் கற்பித்துக் கொண்டு இதே சொற்களையும் கடைபிடிப்பதால் தான் 82 வயதாக சொற்களையும் இதுவரை நான் ஒரு மாத்திரை கூட சாப்பிட்டதில்லை. அதுக்காக நீங்கள் மாத்திரை சாப்பிட்டு இருக்கிறார்கள். ஸோ அனைத்தும் நாம் கற்றதை கற்பிக்க வேண்டும். ப்ளீஸ் அவாய்ட் ஹரி ஒரே கரி டு கெட் பரீட் என்று சொல்லி நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மனிதன் இருக்கின்ற பூனை, இன்று என்பது தான் கையில் இருக்கின்ற வீணை என்று வாழ கற்றுக்கொண்டு என் உறவினர் அனைவருக்கும் ஆழ்ந்த இறங்கை தெரிவித்துக்